ஆங்கிலத்தில் எப்படி ஆர்டர் பண்ணணும், கட்டளை இடுறது, எப்படி ரெக்வஸ்ட் பண்ணுறதுன்னு, எப்படி பேசணும்னு இன்றைக்கி இந்த கிளாஸில் பார்ப்போம். நம்ம சேனலில் இங்கிலீஷு ஈஸியாக பேசுகிறது எப்படின்னு கற்றுக்கிட்டு இருக்கோம். நம்ம சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம ஏற்கனவே கிளாஸில் பார்த்துருக்கோம். இம்பேரேட்டிவ் சென்டென்ஸ் என்னென்னு பார்த்துருக்கோம், பாசிட்டிவில் பார்த்துருக்கோம். இன்றைக்கி நெகட்டிவில் பார்ப்போம். எதிர்மறை கட்டளை வாக்கியம். இது ஒரு செயலை செய்ய வேண்டாம் அப்படின்னு கட்டளையிட்டுருக்கு. அதுக்கு தான் இன்றைக்கி இந்த இதை பார்க்க போகிறோம். இதோட ஃபார்முலா டோன்ட் ப்ளஸ் வெர்பு பேஸ் ஃபார்மில் தான் இருக்கும். அப்புறம் ஆப்ஜெக்ட், இவ்வளோ தான் ஃபார்முலா. வெக்காபுலரி பார்ப்போம். ஈட்னா சாப்பிடு, ரன்னா ஓடு, ஸ்பீக்னா பேசு, பிரேக்னா உடை, க்ளோஸ்னா மூடு, ரைட்னா எழுது, ஸ்லீப்னா தூங்கு, டச்னா தொடு, பர்கட்னா மர, ரீடுனா படி. சென்டென்ஸை பார்ப்போம். வெளியே போகாதே, டோன்ட் கோ அவுட்சைட். அவனுடைய ரகசியத்தை யாரிடமும் சொல்லாதே, டோன்ட் டெல் ஹிஸ் சீக்ரெட் டு எனிஒன். நேரத்தை வீணாக்காதே, டு நாட் வேஸ்ட் யுவர் டைம். அவன் ஒரு கடிதம் எழுதினான், ஹீ ரோட் எ லெட்டர். அவள் கதவை மூடினாள், ஷீ க்ளோஸ்டு த டோர். இந்த கண்ணாடி எளிதில் உடைந்துவிடும், திஸ் கிளாஸ் பிரேக்ஸ் ஈஸிலி. பழைய பாடல்களை மறக்காதே, டோன்ட் ஃபர்கெட் த ஓல்டு சாங். குழந்தையை அழ வைக்காதே, டோன்ட் மேக் த பேபி கிரே. அவர்கள் வேகமாக ஓடினார்கள், தே ரன் ஃபாஸ்ட். சுவரை தொடாதே, டோன்ட் டச் த வால்.